கொரோனா காலகட்டத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடுகள்ல ம், இருந்தது. ம். விலை அதிகமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இப்போ வரப்போதா? ஆங்கில மாதம் டிசம்பர் உங்களுக்கு 15ல மார்கழி பொறக்கும். ம். அந்த மார்கழி 15 தாண்டுனாவே வெப்பம் ஸ்டார்ட் ஆயிடும். முதலாம் உலகப் போர் வரதுக்கு காரணமான மூலதனமான இந்த உணவுப் பொருள் இன்னைக்கு நமக்கு வரப்போகுது. கண்டிப்பாக டிசம்பர் 5க்கு அப்புறம் மார்கழியில நீங்க வெப்பத்தை பார்ப்பீங்க. இப்ப நீங்க சொன்ன மாரி டிசம்பர் 5லயே வந்து நமக்கு மழை சீசன் வந்து முடிஞ்சு போயிரும். ஆமா. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாவே வறட்சி ஆரம்பிக்கும். வறட்சி. இந்த கடுமையான வறட்சி எந்த காலகட்டத்தை நோக்கி போகும்? ஏறக்குறைய 2027 நோக்கி ஏறக்குறைய போகுமா? சனி பகவான் மேஷம் கடக்கணும். ம். ராகு பகவான் மகரம் கடக்கணும். ஓகே. இது இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய சோதனை காலம். ஓகே. இந்த சோதனை காலத்தை நமது முதல்வர் எப்படி சமாளிப்பார்ன்றதான் இன்னும் பெரிய சேலஞ்ச். ஏன்னா இவங்க அரசியலுக்கு புதுசு. ம். இவங்க இதை எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க? ஏன்னா மழை பெஞ்சாலும் விவசாய பொருள் வீணா போகும். ம். வெயில் அடிச்சா விவசாய பொருளே வராது. ம். அப்ப தானியங்களை பதுக்கிறது, உணவு மூட்டையில பதுக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சு செயற்கையா ஒரு விலையேற்றத்தை ஏற்படுத்துவாங்க. ஓகே. இது எல்லாமே நடக்க போகுது. அப்போ நம்மளோட கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, உணவுப் பொருட்களையும் எப்படி சேமிக்கணும்? ம். மக்களுக்கு உணவுப் பொருளை எப்படி கரெக்ட்டா கொண்டு போய் சேர்க்கணுன்றத முனைப்பு காட்டணும். ம். கண்டிப்பாக டிசம்பர் 5க்கு அப்புறம் மார்கழியில நீங்க வெப்பத்த பார்ப்பீங்க. ஓகே. மார்கழி மாசத்துலயும் வீட்ல ஏசி போடுவோம். சரி, இப்பவே ஒரு கடுமையான வெயில வந்து சந்திச்சுட்டு இருக்கோம். ம். அதுல நீங்க குறிப்பா ஒரு சொன்ன விஷயம் வந்து எல்னினோங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக ம். இருக்கு. ஆ இந்த பிரச்சனைகள தாண்டி இப்ப நீங்க மழை வரவும் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். வறட்சியும் வந்து தொடர்ந்து இருக்க போகுது அப்படின்னு. இத ஓவராலா தப்பிச்சு நம்ம வர முடியுமா? தமிழ்நாடு, இந்தியா ஓவராலா இதுலருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இல்ல இப்போ அந்த டிசம்பர் 5க்குள்ள மழை வந்துரும். ம். நமக்கு தமிழகத்துக்கும், இந்தியாவுக்கும் தேவைக்கு அதிகமான மழை வரும். ம். ஆனா, அத தக்க வச்சுக்க முடியாதுன்றது தான் நம்மளுடைய விதி. ஓகே. இப்ப இன்னமும் நார்த் இந்தியாலலாம் இன்னைக்கெல்லாம் அஸ்ஸாம்லாம் செம மழை, உத்தரகாண்ட்ல மழை, ம். ஆமா. எல்லாத்துலயும் நல்ல மழை தான். இந்த மழை எதுவுமே பயன்படாது. ஓகே. இப்ப தமிழகத்திலும் நல்ல மழை வரும். ம். வரலாறு காணாத மழை வரும். எங்க வரும்? தென் மாவட்டங்கள்ல வரும். ஓகே. ஆனா, அது பயன்படாது. ஓகே. அப்ப அதீத மழை வந்தாலும் விவசாய பொருள் நாசம். ம். மழையே வரலனாலும் விவசாயம் கிடையாது. அந்த மிதமான மழை இருக்காது. ஆமா. அதான் சொல்றேன். மழை என்னன்னா, இந்த பருவநிலை மாற்றம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு நாள் பெய்ய வேண்டிய மழைய 1 ஹவர், 1 1/2 ஹவர்ல பெஞ்சிரும்ன்றது தான் பிரச்சனை. ம். அந்த நேரத்துல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இதுதான் கடந்த கால வரலாறு இதுதான் சொல்லுது. இப்ப நடக்கிற இந்த ராஜ கிரகங்கள், நீர் கிரகத்துல இருக்கிறதுனால இத தான் பண்ணும். அடிச்சா ஒரேடியா அடிச்சிரும். இப்ப அடுத்து ஒரு 15 நாள்லயே ஒரு புயல் ஒண்ணு உருவாகும். ஓகே. அந்த புயல்னாலயும் இந்த மேகம் ஃபுல்லா ஈர்க்கும். ஓகே. அப்போ ஒரே இடத்துல மழை பெஞ்சுட்டு மத்த இடத்துக்கு தேவைப்படாம இருக்கும். அப்ப இந்த மழை பெஞ்சும் உணவுப் பொருள் வீணாகுன்றத நமக்கு இன்டிமேட் பண்ணுது. ம். அடுத்து அடுத்து ஜனவரி மாசம், டிசம்பர் மாசம் டிசம்பர் அடுத்து ஜனவரிலாம் பார்த்தாலும் வறட்சி அதிகமாகும்னு சொல்லுது. ம். அதான் சொல்றேன் நீங்க டிசம்பர் 15க்கு மேல தமிழ் மாசம் டிசம்பர் சாரி ஆங்கில மாசம் டிசம்பர் உங்களுக்கு 15ல மார்கழி பொறக்கும். ம். அந்த மார்கழி 15 தாண்டுனாவே வெப்பம் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே. இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்னதான் வழி? இப்போ ஜோதிடர்கள் அப்டின்னா ஒரு விஷயம் சொல்றாங்க அப்டின்னா, ம். அதற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க. இந்தந்த மாதிரியான விஷயங்கள கடைபிடிங்கள் அப்டின்னுவாங்க. இப்ப என்னதான் வந்து நீங்க சொன்னதுக்கு ஏற்ப நம்ம அட்வான்ஸாக இருந்தாலும், இப்போ நமக்கு உணவுப் பொருட்களோ, இல்ல பஞ்சத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கோ சில விஷயங்கள் பண்ணாலுமே, அது நமக்கு பெருசா கை குடுக்க போறது கிடையாது. எல்லாருமே அத பண்ண முடியுமா அப்டின்னு கேட்டா, அது பாசிபிள் கிடையாது. பட் இதுல இருந்து நம்ம ஓரளவுக்கு எஸ்கேப் ஆகுறதுக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க அப்டின்னா என்ன ஆமா. பண்ணலாம்? இப்ப பெரும்பாலும் ஆ இயற்கை பண்றத நம்மளால தடுக்க முடியாது. ம். அது நம்மளால மாற்ற முடியாது. அதே நேரத்துல அரசாங்கம் மக்களுக்காக செயல்படுது. அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்டின்னா, உணவு தானியங்கள் ஓகே. மழையில நனையாம அந்த உணவு மூட்டைகள எப்படி பாதுகாக்கணும்? ம். இதுல முனைப்பு காட்டணும். அடுத்தது தடுப்பணைகள் நெறைய கட்டணும். ஓகே. அடுத்த 6 மாசத்துல கட்ட முடியாது. கண்டிப்பா இது குறுகிய முடியாது. காலகட்டம். ஆனா இன்னும் காலம் இருக்குது. இப்பதான் புதிய கவர்மெண்ட் ஆட்சி அமைச்சிருக்குது. ம். இன்னும் 5 ஆண்டு காலம் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏறக்குறைய எங்கெங்கெல்லாம் தடுப்பணைகள் கட்ட முடியுமோ, ம். அத கட்டுனாங்கன்னா, அடுத்து வர சந்ததிகளுக்கும் இந்த மாரி பிரச்சனைய ஃபேஸ் பண்ணாம நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மகிட்ட தண்ணி இருந்தா நம்ம வந்து கர்நாடகா போய் கேட்க போறது கிடையாது. ம். அப்ப நம்மகிட்ட தடுப்பணை குறைவுன்றது தான் வரலாறு சொல்லுது. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும் அடுத்த கேள்வின்னா, ம். உணவு பொருள சேமிச்சு வச்சுக்கணும். ஓகே.
ஓகேங்களா? இப்போ ஒரு ஒரு அரிசி மூட்டைலாம் ஆனா உங்களால பணம் எந்த அளவுக்கு பணம் இருக்குதோ, அந்த அளவுக்கு அரிசியில வாங்கி ம். சேவ் பண்ணி வச்சுங்க. வியாபாரிகள் பதுக்க வேணாம். ஓகே. ஏன்னா, இது வந்து நெறையா பேர் இந்த கொரோனா காலத்துல கூட ரூ. 10 வித்த பால ரூ. 50 வித்தாங்க. ஆமா. ஸோ இந்த மாரி ஒரு கீழ்த்தனமான குணம் கொண்ட வியாபாரிலாம் இருக்கிறாங்க. ம். இவங்க கிட்ட இருந்து இந்த உணவு பொருள பாதுகாக்கணும். ஓகே. ஸோ கொரோனா காலகட்டத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய இப்போ உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடுகள்ல ம், இருந்தது. ம். விலை அதிகமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இப்போ வரப்போதா? கண்டிப்பா. அ ஏறக்குறைய ஜனவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சராசரி 1 கிலோ அரிசி ரூ. 100லேருந்து ரூ. 120 வரும். ஓகே. அதில தான் உங்களுக்கு வாங்க முடியும். இத நம்ம என்னோட முகநூல்ல தொடர்ந்து கடந்த 6 மாசமா பதிவிட்டு வரேன். அப்ப என்னன்னா, இத வந்து சில பேர் பார்க்குறாங்க, சில பேர் ஃபாலோ பண்றாங்க. இது அரசாங்கத்துக்கு போய் சேரல. ம். அப்ப அரசாங்கம் அவங்ககிட்ட திட்டக்குழு இருக்கும். ம். விவசாய திட்டக்குழு இருக்கும். அப்ப இந்த விலைவாசி ஏற்றத்தை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம்? அடுத்து என்ன மாரி திட்டங்கள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க முனைப்பு காட்டணும். கண்டிப்பாக ஜனவரி மாசம் ரூ. 100லேருந்து ரூ. 120 கிலோ அரிசி வரும். ஓகே. பஞ்சம் ஏற்படும். ஓகே. அப்போ நம்ம சரி. அரிசி சாப்பாட விட்டுவிட்டு, வேற ஏதாவது புது வகையான உணவுக்கு தான் மாறணும். உங்களுக்கு 2ஆம் உலகப் போர் வர்றதுக்கு காரணமே உணவு தான். ஆமா. ஒரே ஒரு ரொட்டி துண்டு தான். ம். ஒரு ரொட்டி துண்டு கிடைக்காதனால தான் 2ஆம் உலகப் போரே வந்ததுன்னு சொல்றாங்க. சாரி 1ஆம் உலகப் போர். ம். அப்ப 1ஆம் உலகப் போர் வர்றதுக்கு காரணமான மூலதனமான இந்த உணவுப் பொருள், இன்னைக்கு நமக்கு வரப்போகுது. இது எப்படி மத்திய கவர்மெண்ட்டும், மாநில கவர்மெண்ட்டும் சமாளிக்க போகுதுன்றது தான் விஷயம். ஒண்ணும் இல்லம்மா முதல் உலகப் போர்ல விவசாயிகளுக்கும், அந்த மக்களுக்கும் சாப்பாடு வழி இல்லாம தவிக்கிறாங்க. ம். அவங்களுக்கு அவங்களோட நாட்டு ஃபுட்டு கிடைக்கல. அப்ப அந்த நாட்டு இளவரசி என்ன சொல்றாங்கன்னா, "போய் ரொட்டி வாங்கி சாப்பிடுங்கன்றாங்க." ரொட்டின்றது தான் பிரெட். ம். அப்ப என்ன சொல்றேன்னா, எங்களுக்கு அ விவசாயம் பண்றதும் காசு இல்ல. உணவு வாங்குறதுக்கும் காசு இல்ல. நீங்க ரொட்டி வாங்குறீங்க. ரொட்டிக்கு எங்க காசு எங்க இருக்குது? ம். அப்ப இந்த மாரி ஒரு பிரச்சனை தான் அந்த முதல் உலகப் போரே தோன்றுது. அதே மாரி தமிழகத்திலும், இந்தியாவிலும் ஒரு பிரச்சனை வரும். ஓகே. பட் இத சமாளிக்க முடியுமா தமிழக அரசுனால? கண்டிப்பா சமாளிச்சு தான் ஆகணும். ஓகே. முடியுமான்றது அவங்க கையில தான் இருக்குது. ஏன்னா அவங்க சைடுல நம்ம சொல்ல முடியாது. அவங்க ம். என்னென்ன பிரச்சனை மீட் பண்றாங்கன்றத. இது அவங்க தான் முடிவெடுக்கணும். இது சமாளிச்சு தான் வரணும் வெளியில. இப்ப கொரோனா வந்தது. ம். 6 மாசம் வீட்லயே இருந்தோம். சமாளிச்சு கவர்மெண்ட் நல்லபடியா நம்ம வெளிய கொண்டு வந்து விட்டுது. அதே மாரி இந்த மாரி ஒரு பிரச்சனையும் நம்மள வெளிய கொண்டு வரணும். எல்லாருக்கும் உணவு பொருள் தடையின்றி கிடைப்பதற்கும், விலைவாசி ஏற்றத்தை தடுப்பதற்கும் முனைப்பு காட்டணும். இப்ப இப்படி ஒரு விஷயம் நடக்க போது அப்படின்னு பெருசா எந்த ஜோதிடர்களும் சொல்லல. ஸோ நீங்க இவ்ளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்ட குடுக்குறீங்க. இத ஃபர்ஸ்ட்டு எப்படி உங்களால கணிக்க முடிஞ்சது? கணிச்சப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க? இந்த இப்போ ஒரு விஷயம். உலகியல் சார்ந்த விஷயங்கள் அப்படி பார்க்கும்போது ராஜ ம். கிரகத்த மெயினா எடுக்கணும். அப்ப ம். ராஜ கிரகம்னா ஃபர்ஸ்ட் பிரதானமானது வந்து சனி பகவான். ஏன்னா ஒரு ஓகே. வீட்ல 2 1/2 வருஷம் இருப்பாரு. ம். 2லேருந்து 2 1/4 வருஷம் இருப்பாரு ம். அவர் வீட்ல. அதுக்கடுத்து பிரதான கிரகம் அப்படின்னா ராகு எடுப்போம். அவரு ம். 1 1/2 வருஷம் இருப்பாரு அந்த வீட்ல. ம். அதுக்கடுத்து பிரதான கிரகம் வந்து குரு எடுப்போம். குரு ஓகே. ஒரு வருஷம் இருப்பாரு. அப்ப ம். குரு எப்பயும் நல்லா தான் பண்ணுவாரு. நம்ம நல்லது பண்ணா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ம். இருக்கிற பிரச்சனைக்கு தான் அதாவது கெடுதலுக்கு தான் நம்ம தீர்வு சொல்லணும். அப்ப குரு எல்லாரும் நல்லா தான் பண்ணுவாரு பொதுவாவே. ஓகே. அதனால அவர பத்தி நம்ம பெருசா எடுக்க தேவையில்ல. ம். என்னென்ன பிரச்சனை பண்ண போறாரு, அதுக்கு நம்ம எப்படி தயாராகணும்? இத தான் நம்ம டிஃபைன் பண்ணி நம்மளுடைய வாடிக்கையாளருக்கும், நம்ம முகநூல் நம்ம சொல்றோம். ம். அப்ப இந்த ராகு எங்க இருக்காரு? இப்ப ஒண்ணும் இல்ல. ராகு வந்து மிதுன வீட்ல இருக்கும்போது தான் ஒரு கொரோனா பிரச்சனை வந்தது. ம். அப்ப அது வந்து காற்று ராசி. ஓகே. இப்ப ராகு எங்க இருக்காரு? கும்ப வீட்ல இருக்காரு. ம். இந்த 1 1/2 வருஷமாவே நல்ல புயல், சூறாவளி காற்று தான் அதிகம் நீங்க கேள்விப்படுறீங்க. ம். அப்ப சூறாவளி காற்று இந்த 1 1/2 வருஷத்துல எல்லா இடத்துலயும் பெருசா இருந்தது. தமிழகத்திலயும், சென்னையிலயும் பார்க்காதது இதுவரையும் பார்த்துருக்க மாட்டான் சூறாவளி ஓகே. காற்றுலாம். இப்ப இந்த தோள்கட்டுல கூட சூறாவளி காற்று அடிச்சு, ஆமா. தோள்கட்டுலாம் திரும்பி போயிடுச்சு. ம். ஏன்னா, இந்த காற்று ராசியில ராகு வரும்போது, அவருக்கு உண்டான வேலை செய்வாரு. ம். அப்ப அடுத்து நகரம் எங்க? மகர வீட்டுக்கு வராரு. அப்ப மகர வீட்ல என்ன பண்ணுவாரு? அப்ப நிலம் சார்ந்த, விவசாயம் சார்ந்த பூமி அது. ஓகே. அப்ப அதுல ஒரு பிரச்சனை கொடுக்க போறாரு. ம். அப்ப என்ன பண்ணுவாரு? விவசாயம் ஏற்கனவே சரியா இல்லாம போயிட்டு ம். இருக்குது. அப்ப வறட்சி தான் குடுப்பாருன்றது தான் நமக்கு கரெக்ட்டா உறுதியாவுது. ம். சரி சனி பகவான் அங்கேயே இருப்பாரா? அப்ப ராகு இங்க வந்துட்டாரு. ராகு வந்து இன்னும் 2 வருஷம் அங்க இருப்பாருன்னா, இந்த பேச்சு பேச வேணாம். ம். ஸோ மழையும் குடுப்பாரு, வறட்சியும் 2 ஓகே. ஈவனா குடுப்பாரு. ம். ஆனா சனி என்ன பண்றாரு? அடுத்து நெருப்பு ராசிக்கு போறாரு. ம். எப்போ அடுத்த ஒரு 7, 8 மாசத்துல போயிடுவாரு. இப்பதான் பிரச்சனை நமக்கு. ஓகே. அப்ப அதே நேரத்துல குரு மட்டும் தான் அங்க இருப்பாரு. ம். அப்ப அந்த குரு யார் கண்ட்ரோல்ல இருப்பாருன்னா, ராகு கேது கண்ட்ரோல்ல தான் இருப்பாரு. ம். அப்ப இது வந்து அப்ப வறட்சி கொடுக்குன்றது மறுபடியும் உறுதியாகுது. ஓகே. அப்ப இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு தடுப்பணை கட்டுவது மட்டும் தான். விவசாய நிலங்கள கையகப்படுத்தி விடணும். ஏன்னா, இந்த விமான நிலையம் கட்டுறது, ம். பிரிட்ஜ் கட்டுறது, ரயில்வே பிரிட்ஜ் கட்டுறது, இந்த மாரி திட்டங்களுக்காக விவசாய நிலம் கையகப்படுத்துறாங்க. ம். இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப இதே தமிழகத்துல ஏதோ ஒரு கிராமத்துல, ஒரு இடத்துல ஒரு ஒரு ஊரே காலி பண்ண சொல்லிக்கிறாங்க. ஓகே. கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்க. ம். ஒரு 5 கிராமத்த காலி பண்ண சொல்றாங்க மத்திய கவர்மெண்ட்.
ஓகே. ஏதோ அந்த ஒரு ஏர்போர்ட் கட்டுறதுக்கு. ஏர்போர்ட்டுக்கு இல்ல. வேற ஒரு திட்டம் மத்திய கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கு. ஓகே. அந்த அந்த மத்திய கவர்மெண்ட் இப்ப நல்ல பிரச்சனை போயிடுது. இது வெளிய மீடியா கொண்டு வரல. ம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 கிராமத்த மத்திய கவர்மெண்ட் கையகப்படுத்துதுன்னா, அந்த 5 கிராமத்தோட விவசாய நிலம் என்ன ஆகுது? நீங்க கூகுள்ல பாதிக்கப்படும். சர்ச் பண்ணா தெரியும். ம். கடந்த 2 நாளாவே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது. இத எந்த மீடியா வெளிய கொண்டு வரல இது. ஓகே. ஒரு 5 கிராமத்துக்கு மேற்பட்ட கிராமத்த மத்திய கவர்மெண்ட் காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் குடுத்திருக்குது. ம். அவங்களுடைய வாழ்வாதாரமே விவசாயம் தான். ஓகே. ஸோ இத எடுத்துட்டு நீங்க கனிம வளத்துக்கு முக்கியத்துவம் குடுத்தீங்கன்னா, அப்ப உணவுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம? ஓகே. அப்ப இது இது இயற்கையா நம்ம பார்க்குறோம். இது ஏன் நடக்குது? அடுத்து நம்ம கிரகத்த பார்த்தோம் நாங்க. ம். அப்போ ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனை ஏன் நடக்குது? ம். நோய் நாடி, நோய் முதல் நாடி. அப்ப ஓகே. நோய் சோ வந்துருச்சு. அதுக்கான காரணம் காரணம் என்ன? என்னங்கிறது. அப்ப கிரக ரீதியா நம்ம பார்க்கும்போது, இந்த ராகு வர்றது கரெக்ட்டா இன்டிமேட் பண்ணுது. ம். அப்ப ஏதோ வறட்சி பண்ண போது. அப்ப வாலண்டரியாவே விவசாய நிலங்கள அரசாங்கம் கையகப்படுத்தும். ஓகே. இதனால பிரச்சனைகள் வரும். ம். அப்ப இதுதான் மறுபடியும் இன்டிமேட் உணவுப் பொருள் நாம எல்லாரும் சொல்றது, உணவுப் பொருள வீண் பண்ணாதீங்க. ஓகே. உங்களால இப்ப இந்த வறட்சி காலகட்டம் எத்தன ஆண்டுகள் இருக்கும்? இல்ல மாதங்கள் இருக்கும்? ஏறக்குறைய சனி பகவான் மேஷ வீட்ட விட்டு தாண்டுற மட்டும் இருக்கும். ஓகே. சோ மேஷத்த விட்டு போற ஆமா, வரைக்கும் ஆமா, இந்த வறட்சி ஆமா, வந்து ஆமா. இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஸோ அது மட்டுமே இந்தியாவிற்கும், தமிழகத்துக்கும் நல்ல ஒரு பலன் கம்மிங்க. ம். மறுபடியும் வேலைவாய்ப்பு இழப்பு தான் காட்டுது. ஓகே. இந்த வேலைவாய்ப்பு இழப்பு மறுபடியும் காட்டுனால இளைஞர்கள் மத்தியில ஒரு வெறுப்புணர்வு வரும். ம். இதுவரைக்கும் தமிழகம் அமைதியா இருந்தது. இதுவரைக்கும் தமிழகத்துல பெரிய போராட்டம்லாம் பார்த்திருக்க மாட்டீங்க. ஆமா. வட இந்தியால பார்த்திருப்பீங்க. ம். மேக்ஸிமம் கேரளா பார்ப்பீங்க. ஆமா. இவ்வளவுதான். இது தமிழ்நாட்டிலயும் பார்க்க போறோம் இனிமே. ஓகே. சோ போராட்ட களமாகும் தமிழகம். கண்டிப்பா மாறும். ஸோ ஓகே. இதெல்லாமே நம்ம கண்கூட பார்க்க போறோம். இந்த பிரச்சனைகள மத்திய கவர்மெண்ட்டும், மாநில கவர்மெண்ட்டும் எப்படி கையாள போகுது. அது இல்லாம நடக்க போற விஷயங்களும் சட்டமன்றத்துல சில மாற்றங்களும் கொண்டு வரும். இது ம். எல்லாமே நமக்கு பெரிய பிரச்சனைய குடுக்க போறது தான் மறுபடியும் நமக்கு உறுதியாகுது. ஓகே. இப்போ அடுத்த 10 நாளுக்கு அப்புறம் மழை ஸ்டார்ட் ஆயிடும் உங்களுக்கு. ம். இயற்கை மழை ஸ்டார்ட் ஆயிடும். நல்ல மழை பெய்யும். இந்த மழைய நம்ம தெருவுல நம்ம ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன குளம், குட்டங்கள்ல தேக்கி வைக்க பாருங்க. ஓகே. மாடியிலேருந்து பெய்யிற மழையெல்லாம் கிணத்துக்கு போற மாரி ஏற்பாடு பண்ணீங்க. அது இல்லாம அரசாங்கம் கூட என்ன பண்ணுதுன்னா, எல்லா இடத்துலயுமே சிமெண்ட் ரோடு போட ஆரம்பிச்சுட்டாங்க. ம். இப்ப கட்டிடம் ஒரு பக்கம் வளருது. ஸோ 2வது சிமெண்ட் ரோடு போட ஆரம்பிச்சுட்டாங்க. பெய்யிற மழையும் இயற்கையாவே பூமிக்கு போ மாட்டுது. எல்லாத்தையும் கால்வாய விட்டு எடுத்துன்னு போய் கடல்ல தான் சேர்க்குறாங்க. இது ம். நம்மளோட தப்பும் நடக்குது. ஆமா. அப்ப இயற்கை குடுத்த கொடை நம்ம அதையும் மிஸ்யூஸ் பண்றோம். ஸோ ஓ. அடுத்த ராகு கேது பெயர்ச்சியும் அடுத்த ஒரு 2 வருஷம் 2 1/2 வருஷத்துக்கு பஞ்சம் கண்டிப்பாக நடக்கும். பார்ப்போம் என்ன ஓகே. நடக்குதுன்னு. ஓகே. கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த நேர்காணல்ல எங்களுக்காக குடுத்திருக்கீங்க. கண்டிப்பா இத அரசாங்கமும் சரி, மக்களும் சரி, ஒரு எச்சரிக்கையாக எடுத்துட்டு அதுல முக்கிய கவனமாக செலுத்துவாங்க அப்படிங்கிறதுல, இந்த நேர்காணல்ல எங்களுக்கு ஒரு அட்வைஸா இத நீங்க குடுத்திருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றிம்மா. அனைவருக்கும் ஒரு முத்தனை.